ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதி அளிக்க வலியுறுத்தி மதுரை அலங்காநல்லூர் அருகே உள்ள மேட்டுப்பட்டி பகுதியில் செல்போன் டவர் மீது மாடுபிடி வீரர் ஒருவர் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பாக எமது செய்தியாளர் தரும் நேரடி தகவல்களை கேட்கலாம். வணக்கம் காதர், இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க இளைஞர் யார்? அவர் எவ்வளவு நேரமா அந்த இடத்துல போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கார்? தற்போது தமிழகத்தில் தமிழ் விளையாட்டான ஜல்லிக்கட்டு தடையை நீக்க கோரி பல்வேறு விதமான போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இந்நிலையில் தற்போது ஜல்லிக்கட்டு தடையை நீக்க கோரி அலங்காநல்லூர் மேட்டுப்பட்டி சர்க்கரை ஆலை எதிரே உள்ள செல்போன் டவர் மீது இதே மேட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர், இவர் ஒரு மாடுபிடி வீரரும் கூட. இவர் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இவர் டவர் மேலே ஏறி நின்று ஜல்லிக்கட்டு தடையை நீக்கி ஆகணும், இல்லாட்டி நான் கண்டிப்பாக இது டவர் மீது குறித்து தற்கொலை செய்து கொள்வேன் நான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் ஒரு மாடுபிடி வீரராக இருந்தாலும் கூட ஜல்லிக்கட்டின் மீது உள்ள ஆர்வத்தால் இந்த ஒரு மரண போராட்டத்தை இப்போ ஏற்படுத்திட்டு செஞ்சிட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் பல இடங்களில் நடந்தாலும் கூட இறுதியாக தன் மரண போராட்டத்தில் கூட ஈடுபட தயாராக இருக்கிறோம் என்ற அளவுக்கு இப்போ முருகன் டவர் மேலே ஏறின்னு தற்கொலை முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். போலீஸ் பலரும் கதிர், இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க முருகன் என்ற அந்த இளைஞரை சமரசம் செய்வதற்காக என்ன முயற்சிகள் அங்கு நடைபெற்று வருது? தற்போது அங்குள்ள சூழல் என்ன கதிர்? தற்போது இந்த பகுதியில் எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக ஃபயர் சர்வீஸ், ஆம்புலன்ஸ் மற்றும் தனிப்படை போலீஸார் பலர் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. மேலும் அவரோட பெற்றோர்கள் மற்றும் அவரோட நண்பர்கள் தொடர்ந்து அவரை கீழே இறங்குமாறு வலியுறுத்திட்டே வர்றாங்க. இருந்தாலும் அவர் ஜல்லிக்கட்டு தடையை நீக்கினால் மட்டுமே நான் கீழே இறங்குவேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் வச்சிருக்கிறதுனால தொடர்ந்து அவர் மேலே இருக்காரு. கீழே பதட்டத்தோடு அவரோட பெற்றோர்கள் அவரை கீழே இறங்குமாறு அறிவுறுத்தல் செய்யப்பட்டு இருக்கிறது. இருந்தாலும் அவர் மேலே நின்று கொண்டு ஜல்லிக்கட்டை தடையை நீக்கினால் மட்டுமே நான் கீழே இறங்குவேன்ற ஒரு நிலைப்பாட்டை தெரிவிச்சிருக்கிறாரு. இப்போ அந்த முருகன் என்ற அந்த இளைஞருடைய உறவினர்கள், நண்பர்கள் கிட்ட பேசுனீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க கதிர்? தற்போது அவரோட நண்பர் ஒருவர் நம்ம கூட இருக்கிறாரு. இது பற்றி அவர்கிட்ட கேட்போம். ஜி சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. இந்திய பாரம்பரிய கலாச்சாரத்தை இந்திய பாரம்பரிய கலாச்சாரத்தை காப்பாத்துறதுக்காண்டி என் நண்பர் உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்காரு. எங்களுக்கு இந்த உரிமை எங்களுக்கு வேணும். நாங்க விட மாட்டோம், இதை நடத்தையே தீர்வோம் ஏன்னா அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இதுக்காண்டி எவ்வளோ பேர் எங்கள் நண்பர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. எங்களுக்கு இது பாரம்பரிய விளையாட்டு எங்களுக்கு வேணும். நானும் ஒரு மாடுபிடி வீரர் தான். எங்களுக்கு ஸ்டேட் பிரசிடெண்ட்டே எங்களுக்கு கையெழுத்து போட்டு இதை கொடுத்துருக்காரு. இந்த ஐடென்டி கார்டை நாங்கள் என்ன பண்ணுறது பாருங்க, நீங்களே பாருங்க. எங்களுக்கு நாங்களும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், விளையாட்டு வீரர்னு சொல்லி எங்களுக்கு இதை ஐடென்டி கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் வச்சு நாங்கள் நீ என்ன பண்ணுறது, இதை நாங்கள் கீழே தான் போடணும் தான். நாங்கள் இதை நீ பயன்படுத்த முடியாது. இதை நாங்கள் என்ன சார் பண்ணுறது? இப்போ ஜல்லிக்கட்டு தடை விதிக்கப்பட்டதில் நாளில் இருந்து இவர் என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருந்தாரும் கொஞ்சம் உங்களுக்கு? அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளை இழந்தோம்னா நாங்கள் எப்படி இருப்போம், ஒரு குடும்பத்தில் இழந்தோம்னா ஒரு ஆளை எப்படி இருப்போமோ அந்த மாதிரி தான் நாங்கள் இதை அனுசரிக்கிறோம். அப்படி எங்களுக்கு இது எங்களோட பாரம்பரியம். நாங்கள் விட்டதுமே எங்களுக்கு ஒரு ஆசபாசமே போச்சு. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு கருப்பு பொங்கல் தான். நாங்களாம் பொங்கலே கொண்டாடலை. இன்னைக்கு எங்களுக்கு இந்நேரம் நாங்களாம் வீரர் விளையாட்டை இந்த வெள்ளை வெட்டி சட்டை போடுறது நேரம் பனியன் சட்டை போட்டு எங்கள் களத்தில் நாங்கள் இறங்கி நிற்க வேண்டியது. நாங்கள் இன்னைக்கு நாங்கள் நண்பர்கள் அப்படி நிற்கிறத நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு மனசு வேதனையோடு தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ தற்போது அவரோட நண்பர்கிட்ட கேட்டோம். அவர் ஜல்லிக்கட்டு தடை விதிக்கப்பட்டனால மிகவும் சோகத்தோடு இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து அவரோட நிலைப்பாட்டை இன்னும் மீறாமல் தொடர்ந்து மேலே ஏறி நின்று தற்கொலை செய்யும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரு. கதிர், இப்போ அந்த இளைஞர்கிட்ட என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருது? அவரை கீழே இறக்கிறதுக்கான முயற்சிகள் காவல்துறை சார்பில் எடுக்கப்பட்டிருக்கா? இதுவரைக்கும் காவல்துறை சார்பில் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள்ட்ட மைக் மூலியமாக பேச்சுவார்த்தை நடத்தி கீழே இறங்குமாறு அறிவுறுத்தல் மட்டுமே செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இது சம்பந்தமாக தீயணைப்புத்துறையினரும் ஒரு சில முயற்சிகளை எடுத்துகிட்டு வர்றாங்க. இருந்தாலும்
நேர காலம் ஆகிக்கொண்டே இருப்பதால் அவரோட நிலைமையும் கொஞ்சம் மோசமாக இருக்குது. மது அருந்திருப்பதாக தெரிய வருகிறது. எந்நேரம் என்றால் என்ன வேணாலும் நடக்கலாம் என்ற சூழ்நிலையில் தற்போது அவர் மேலே நின்று கொண்டிருக்கிறார். இந்த மேலே நிற்கிற அந்த முருகன் என்ற இளைஞருடைய உறவினர்கள் பெற்றோர்கள் வந்து அவர்கிட்ட பேசினதா சொன்னீங்க. அவங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, பெற்றோர் என்ன சொன்னாங்க அவர்கிட்ட, அவர் அதற்கு பதில் சொல்லியிருக்காரா? இதுவரைக்கும் பெற்றோர்கள் பேசியது அவருக்கு கேட்டாலும் கூட அவர் ஜல்லிக்கட்டு என்ற விளையாட்டு மீது ரொம்ப ஆர்வம் கொண்ட காரணத்தால் வந்து எனக்கு யாருமே தேவையில்லை, எனக்கு வந்து ஜல்லிக்கட்டு இருந்தால் மட்டுமே போதும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை மட்டுமே தொடர்ந்து அவர் தெரிவிச்சிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னும் அவருக்கு கூட அந்த ஊர் பகுதி மக்கள் வசிக்கக்கூடிய ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்போம். சொல்லுங்க பிரதர், இப்போ வந்து இல்லை நாங்கள் எங்களோட உணர்ச்சிகளை தெரியப்படுத்திக்கிறோம். என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேசவன், அலங்காநல்லூர் ஒன்றியம் பக்கத்தில் பெரியூர் சரி கிராமம். இதுவரை எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அனைத்து ஜல்லிக்கட்டுக்கும் வந்து சென்றிருக்கோம். இப்போ வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து எதுக்கோ அவசர சட்டம் போடுறீங்க, வந்து பணத்துக்கு வந்து 2 நாளில் வந்து அவசர சட்டம் போட்டு எல்லா பணத்தையும் வந்து ஒழிச்சிட்டிங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து மத்திய அரசு வந்து அவசர சட்டம் போடுற நிலையில் இன்றைக்கி வந்து அவசர சட்டம் போட்டு ஜல்லிக்கட்டு நடத்த முடியல அப்படின்றத எங்களோட உணர்ச்சி. மற்ற பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அனைத்து பேரும் வந்து இன்றைக்கி போராட்டத்தில் வந்து அனைவரும் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே எப்படி போராட்டம்னு நினைக்கிறீங்க? வன்முறை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, இல்லை வந்து அமைதியான முறையில் வந்து மாணவர்கள் வந்து போராட்டம் நடத்துகிறப்பே வந்து அவசர சட்டம் போட்டு ஜல்லிக்கட்டுக்கு வந்து உரிய முறையில் வந்து அவசர சட்டம் போட்டுன்றது தான் இந்த பகுதியோட மக்களுடைய உணர்ச்சியாக இருக்குது. இப்போ வந்து இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட உணர்ச்சி தாண்டி வந்து மேலே ஏறிட்டாப்புல. போடுவோம் அவசர சட்டம் போடுவோம்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டே இருக்க மத்திய அரசு வந்து வன்மையாக கண்டிச்சிட்டு இருக்காப்புல மேலே ஏறியிருக்க அவரு. மத்திய அரசு வந்து இந்த சூழ்நிலையில் வந்து அவசர சட்டம் வந்து வேகமாக பண்ணி அவசர சட்டத்தை கொண்டு வந்து ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். இப்போ தொடர்ந்து வந்து அவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. இப்போ தற்போது இறங்குற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. அவர்கிட்ட நீங்கள் எதுவும் பேச்சுவார்த்தை ஈடுபட்டீங்களா? இல்லை, இப்போ அது சம்மந்தமாக வந்து அந்த பையன்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தினா அவர் வந்து என்ன சொல்கிறாப்புலன்னா வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து எல்லாத்தையும் வந்து வெளியே போக சொல்கிறாரு, போனால் கீழே இறங்குன்ற மாதிரி சொல்கிறாரு. என் பேர் கனிவலன், அலங்காநல்லூர்லேருந்து ஊர்சிலேருந்து பேசுகிறோம். ஸோ உணர்ச்சி அந்த பையன் வெளிப்படுத்துகிறாப்புல. ஸோ அந்த பையன் இறங்கி வந்துடுவாப்புல, எந்த விதமான ஒரு இது நடக்காது. பட்டு நீங்கள் வந்து ஒரு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் 2 பேர் சேர்ந்து என்னென்னமோ பண்ணுறீங்க. ஒரு கர்நாடகத்தில் பண்ண ஹைகோர்ட்டு தீர்ப்பை வந்து அவங்க கர்நாடகா வந்து ஏற்றுக்கல, ஆனால் தமிழ்நாடு மட்டும் ஏற்றுக்கிட்டு அதுக்கும் நாங்கள் வந்து எல்லாம் சமாளிச்சு தான் இருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாம் வந்து ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கான ஒரு வழியை படுத்தி கொடுங்க. செந்தில் பேசுவோம். தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தொடர்ந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து மத்திய மாநில அரசை வந்து வலியுறுத்தி பல்வேறு போராட்டம் நடந்தாலும் தற்போது மரண போராட்டத்திலும் நாங்கள் ஈடுபட தயாராக இருக்கிறோம் என்பதை நிலைப்பாட்டை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதி அளிக்க வலியுறுத்தி மதுரை அலங்காநல்லூர் அருகே உள்ள மேட்டுப்பட்டி பகுதியில் முருகன் என்ற இளைஞர் செல்போன் டவர் மீது ஏறி அங்கிருந்து தற்கொலை செய்து கொள்வேன் என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். தற்பொழுது காவல்துறையும் பெற்றோர், உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரும் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள்.